எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல்னா கோகனட் மில்க் சோயா கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடேறினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதன் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், உப்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதன் கூடவே சோயா ஊற வச்சுருந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சோயாவை தண்ணி பிழிஞ்சிட்டு இந்த மசால் வழங்கிட்டு இருக்கத்தோடு இதில் சேர்த்துக்கோங்க. மசாலாவும் சோயாவும் ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். 3 மினிட்ஸ் கழித்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை தழை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் கோகனட் மில்க் சோயா கிரேவி. மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. உறவுகளே, நட்புடன் சகோதரி அபி ராஜு.